இதான் மக்களே எஜிப்ட்லேருந்து கொண்டு வந்த பேக். இப்போ அதை ஓப்பன் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? சாக்லேட் காமிங்க, பக்கத்தில் ஜூமில் காமிப்போம். இன்றைக்கி வந்து நாங்கள் 3 நாள் ஆச்சு, இப்போ தான் பிரிக்கிறோம். எஸ், சாக்லேட். இது அங்கே அவங்களோட நான் இது இந்த நம்ம பம்கின் சீட்ஸ் அந்த மாதிரி சீட்ஸ், என்ன சீட்னே தெரியல. உடைச்சி சாப்பிட்றாங்க. நல்லா கிடந்தா நல்லா இருந்தது, சால்டட் போட்டு. இதை எடுத்துங்க. இது அது எடுக்கலை. இது இன்னொரு சீட். இது வந்து ஸ்பைசி, அது எல்லோ கலரில் இருந்தது. அப்படியே இது நாங்கள் பேப்பரஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கினது மக்களே. அதாவது இந்த பேப்பர் ஃபேக்ட்ரி போனோம் இல்லையா, அதோட வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கேருந்து வாங்கினது த கிங் அண்ட் குயின். நல்லா காமிங்க. நாங்கள் கிங் அண்ட் குயின் எண்ணத்தில் வாங்கி வந்துருக்கோம் பாருங்கள். கிளியராக தெரியுதா? ஒரு சைடு அவங்களோட லெட்டர்ஸ் படி 2 பேரோட நேமும் இதில் இருக்குது. அந்த ஃபோட்டோவை நான் அட்டாச் பண்ணுறேன். கிளியராக இருக்கா? எஸ், கிங் அண்ட் குயின். நல்ல ஸ்மெல் வருது இல்லை? ஒரிஜினல். அந்த பேப்பர் ஃபேக்ட்ரியில் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அவர் பார்த்தீங்களா, ஈஜிப்ட் டிஷர்ட் போட்டிருக்காரு. வீடியோ எடுக்கிறோன்னே. என்னது அதுந்து? அதெல்லாம் காமிக்காதீங்க. அது என்னன்னு காமிங்க, அப்புறம் மக்கள் ஏதோ தப்பாக நினைப்பாங்க. காமிக்காதீங்கன்னு சொல்லும். இதுதான் பெர்ஃப்யூம் நாங்கள் வாங்கி. மக்களே பெர்ஃப்யூமில் எசன்ஸ் ஆயில்னு சொல்கிறாங்க. செல்லோ டேப் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். நைஃப் எடுத்துகிட்டு வரவா? ஓப்பன் பண்ணிட்டீங்களா? பஞ்செல்லாம் போட்டுருக்காங்க உடையாமல் இருக்கிறதுக்காண்டி. கிளாஸ் பாட்டில் இல்லையா? ஆமாடி. இது வந்து முகத்தில் தானே தைக்க சொன்னாங்க மக்களே. இது என்னன்னு சொன்னால், அந்த எஜிப்த் அவங்கள் ஒரு ஒயில் ஒன்று செய்கிறாங்க. அந்த ஒயில் என்னன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பெர்ஃப்யூம். இதை எத்தனையோ மில்லிலிட்டர் ஆல்கஹால் கலந்தால் தான் பெரிய ஒரு 2 லிட்டர் இது வருமா? 2 லிட்டரில் கலக்கலாமா இது? ஆனால் இதை தொட்டு இங்கே பூசினா அப்படி ஒரு மனம். இவர் மட்டும் இவருக்கு வாங்கினார் மக்களே. நல்ல ஸ்மெல். அவங்க எல்லார் மேலேயும் இந்த வாடை வருது. அதை இதான் மணக்குது. நான் அது வாங்க அவங்க கூட காசு கொடுத்தோன்னு சரி இவளுக்கு பாவம் சும்மா கொடுத்தவங்க. எனக்கு பாருங்க மக்களே, இவர் ஒன்றுமே வாங்கி கொடுக்கல. இது அவங்களா பார்த்து பாவப்பட்டு எங்களுக்கு கொடுத்தது. எனக்கு வாசம் வாங்கிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் குறைய வாங்கிட்டோம். ரேட் அவர் கூட இல்லைப்பா சொன்னார். சும்மா இருக்கும் பெட்டி தேவையில்லை. இல்லை, பெட்டிக்குள்ளே வச்சு வைங்க. ஆமாம், அங்கே ரூமுக்கு கொண்டு போகிற வரைக்கும். இல்லாட்டி கையிலேருந்து கீழே அதான். அங்கே பாருங்க, அவர் பண்ணுற அநியாயத்தை பாருங்க. அவர் நாங்கள் வீடியோ எடுக்க உட்காந்துருக்காரு. இன்னும் லக்கேஜ் கூட எடுத்து வைக்காமல் இருக்கேன். இவெல்லாம் பழக்கம் என்ன பழக்கமோ தெரியா? இந்த போத்தின் பேக்கில் கட்டி கொண்டு வந்தவள் எங்கள் எஜிப்டில் இருந்து ஒவ்வொன்றும் வந்த பேக்கை நான் பார்சல் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களை காட்டையில் இது என்னென்னா, இந்த ஹோட்டலில் கொடுத்தவங்க டீ பேக், அது எல்லாம் நாங்கள் டீ குடிக்க எனக்கு போட்டு தராமல் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறோம். என்னது கண்டுபிடிக்காது. ஆனால் நல்ல டீ, அதான் அந்த மின் டீ அதெல்லாம் கிடக்கு. இங்கே இல்லையா? இது உங்களோட ட்ரெஸ்ஸு. என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரியுதா மக்களே? அராப் ட்ரெஸ்ஸு. துபாயில் அராப் க்ளோத் கிடக்கு. இது தலை பார்க்கறது. இது அந்த முழுசா போடுற குல்லா. இதோட ஃபோட்டோ நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். இது நாங்கள் இதே போட்டு நாங்கள் முஸ்லீம் ஆகி கிளம்பிட்டு உங்களை காட்டுறோம். இது துபாயில் தான் போடலாம். இப்போ ஷேக்குகள் போடுற உறுப்பு. ஓகே, எனக்கு என்ன வாங்கியிருக்காருன்னு கடைசியாக பார்ப்போம் மக்களே. அங்கேருந்து சோடா கொண்டு நாங்கள் வாங்கி வச்சுட்டு குடிக்கலேருந்து ஒரு அது இன்னும் வெளியே நான் எடுத்து வைக்கலையா? இதுக்கு வைக்கணும். அதான் ஃப்ரீசரில் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும். எக்ஸ்பைரி பார்த்து தான் வைக்கணும். ரைட். அடுத்தது இது என்ன சாமான்? இது அந்த கிளாஸஸ். அப்படியா? விக் பண்ணுவாங்க.
நான் இருங்க, நான் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரேன். இல்லை இல்லை ஒன்றை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா சரி, அடுத்ததும் அதே தானே. சரி சரிங்களே உடைச்சி வைக்கலாம் முடியாமல் அதுக்குள்ள கணக்கு போட்டுருக்காங்க இதா. அவர் சொன்னார்ல பிரேக் ஆகாதுன்னு பேக் பண்ணுறப்பயே. உடச்சிடாதீங்க, கஷ்டப்பட்டு கையில் தூக்கிட்டு வந்தேன் நான் தான். ஹேண்ட் லக்கேஜ் இல்லாதனால நான் தான் மக்களை கொண்டு வந்தேன். நம்ம ரிட்டன் வரப்போகிற அந்த விலாகை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் கையில் ஒரு ஷாப்பிங் பேக்கோடு வந்திருப்பேன். எஸ், இட்ஸ் அலபஸ்டரில் வாங்கினோம். எங்கே இது வாங்கினோம்? நம்ம லக்ஸரில் வாங்கினோம். ஹேண்ட்மேட் லக்ஸரில் வாங்கி நாங்களுக்கு ஒரு கல்லில் செதுக்கி இருக்கு. நம்மளோட கண்ணால் பார்த்தோம் செதுக்கிறத. இப்போ என்ன ஒன்று கிடக்கு உடைச்சி காட்டுறதுக்குள்ள நான் என்னோட வேலை அன்பேக்கிங், அவரோட வேலை. அவர் சொன்னார், உடச்சி கீழே போட்டே காமிச்சாரு. என்ன கண்டெய்னரில் போட்டாலும் உடையாதுன்னாங்க, தூக்கி போட்டாலும். இது வேற ஒரு டிசைன் சூப்பராக இருக்கு. என்ன உடையவில்லை. வைங்க வைங்க, பக்கத்தில் வைங்க. அதுகள் வைக்கிறேன். மக்களை எனக்குன்னு வாங்கி கொடுத்தாரு. உடைஞ்சிருக்கா உடைஞ்சிருக்கா உடைஞ்சிருக்கா. இட்ஸ் மை டீ கப். இனிமே இவ்வளோ டீ கப் பாருங்க, இவ்வளோ மாதிரியே குண்டா இருக்கு. இதில் என்ன குயின் போட்டிருக்கா? எஸ், குயின். ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருந்தது இது. இந்த குயின் இதுவும் குயின் தான். டபுள் இருக்கு, குயின் அண்ட் கிங் இருக்கு. இது யாருக்கு? இது அவருக்கு. இதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கிங் இருக்கு, ஒரு சைடு இதே குயின், இந்த சேம் குயின் என்னோடதில் இருக்கிறது. என்கிட்ட கிங் இல்லையா? இல்லை, என்னோடதுலேயும் கிங் இருக்கு. சேம் கிங் அண்ட் குயின் சேம், ஆனால் ஷேப் வேறு. எனக்கு பாருங்க, சூப் குடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது மக்களை, எனக்குன்னு சொல்லி வாங்கினது இதுதான். நீங்கள் மொத்த பேக்லேயும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருந்தது. நான் இந்த தடவை தான் முத பிங்க்கு வேண்டாம், இவர் பிங்க்கு தான் எடுத்தார் எனக்கு பிடிக்கும்னு. நான் பிங்க்கு வேண்டான்னு இந்த கலர் எடுத்தேன். உங்களுக்கு ஏன் அந்த பிங்க் கலர் பிடிச்சிருந்தது? பிங்க் கலர் தானே நீங்கள் எடுத்தீங்க. பாருங்க, அதே கீழே வைங்க. இங்கே மக்களே இது விலை 18,000 ரூபாய். ஆனால் இந்த சேம் கிங் குயின் எல்லாத்துலேயுமே இந்த குவாலிட்டி நீங்கள் வாங்குறதுன்னா ஒரு 50,000 ரூபா வருவீங்க. இங்கே ஸ்ரீலங்கன் மணிக்கு இது 50,000 ரூபா வரும். இது ஒரே மாடலில் எடுத்தோம். பிங்க் கலரில் அந்த ஒரு மாடல் நமக்கு கிடைக்கல. நல்லா இல்லை, மேட்சிங் வரையில. இதுதான் மக்களை எனக்கு வாங்கி கொடுத்தது. ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுக்கல, சாக்லேட் எனக்கு தான். ஆமாம், ஓகே, அவ்வளோதானாப்பா. எம்டியா பேகு? எஸ், எம்டி. ஓகே, பாய் சொல்லிடுங்க மக்களுக்கு. பாய். பாருங்க, சரி, அவ்வளோதான்.